சார் மிதுனம் சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது? 138 நாள் கழிச்சு மிதுன ராசி மிகப்பெரிய ஜாக்பாட் காத்துட்டு இருக்கு சார். 138 நாள்ல நீங்க ஏதாவது இழந்து விட்டால் நீங்கள் கவலை கொள்ளக்கூடாது. 139வது நாள் உங்களுடைய வெற்றி பாதை தொடக்கம் என்பதுதான் நம்ம இப்ப மிதுனத்தை பத்தி பேச போறோம். அருமை அருமை அருமை. கண்டிப்பா உங்களை விட்டு ஒரு பொருள் தொலைந்தால்தான் உங்களுக்கு யோகம். சனி தான் நின்ற இடத்தில் 12ஆம் இடத்தில் ஆதிக்கம் செலுத்தும் பொழுது 9ஆம் இடம் வேலை செய்து தந்தைக்கும் உங்களுக்கும் மனக்கசப்பு வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கை வேணும். நீங்க சொல்றதா ரைட் சார், நாங்க இழந்த பொருளை ஏத்துக்கிறோம், எங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க சார். சனிக்கேதுக்கு பிச்சை எடுப்பதை தவிர வேற சிறந்த ஒரு பரிகாரம். ஏன்னா ஏன் பிச்சை எடுக்க சொல்றேன்னா, சுகமே சொல்லுங்க சார். சுகமே சொல்லுங்க சார். சார் மிதுனம் சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? மிதுனம் 10ஆம் இடத்துல சனி வக்ரம் ஆவார். அது 138 நாள். ஆமா, அவர் வக்ரம் ஆறு யாருன்னு கேட்டா 8 9க்குரியவன். ஆமா, அஷ்டமாதிபதி 9க்குரியவன் வக்ரம் ஆகிறார். வக்ரமான கிரகம் என்ன பண்ணும்னா ரிவர்ஸ்ல தன் பார்வையை பார்க்கும். அதாவது தன்னுடைய 12ஆம் வீட்டில் தன் ஆதிக்கத்தை செலுத்தும் நம்ம சொல்றோம். ஒரு நல்ல ஒரு ஜோதிடருக்கு என்ன அழகு, நல்ல ஒரு வாஸ்து நிபுணருக்கு என்ன அழகுனா எப்பவுமே இந்த சகுனம் நிமிர்த்தங்களை அதிகமாக கவனிப்பது. 100% சார், 100% உண்மை. அதுக்கப்புறம் தான் நம்ம சாட்டு கணக்கலாம். முதல்ல நம்மளுடைய காதில் கேட்கக்கூடிய விஷயம், கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயத்துக்கு தான் பலன் ஜாஸ்தி. நம்ம ஒரு பூக்கடைக்கு போறோம், ஒரு பொண்ணு வீடு பார்க்க போறோம். அம்மா ஒரு 5 மணி பூதாமா. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா பூ அளந்துக்கிட்டே அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பக்கத்தில் அவங்க வீட்டுக்காரர்கிட்டயோ பையன்கிட்டயோ பேசிட்டு இருப்பாங்க பாருங்க. அது சாதாரண பேச்சல்ல. அந்த இடத்திலே நீ பெண் எடுத்தால் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது இறைவன் இங்கே சொல்லிடுவான். இது ஒன்னும் சரி வரா மாதிரி தெரியல அப்படின்னு அளந்துட்டே பேசுவாங்க. அப்பவே நம்ம முடிவு பண்ணணும் அந்த இடம் சரி வராதுன்னு. ஒரு விஷயத்தையும் நுணுக்கமாக நம்ம கவனிப்பதுதான் ஒரு ஜோதிடருடைய அழகு. ஏன்னா நம்ம மிதுனன் பேசுறதுக்கு முன்னாடியே காணாத போன பொருளை பத்தி நிறைய பேசிட்டோம். இல்ல பழைய காலத்துல ஜோதிடர்கள் பார்க்க போறப்ப கூட சில பேருக்கு ஜோதிடம் சொல்றத கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க சார். தலையை சொரிஞ்சா சொல்ல மாட்டாங்க. இப்படி ஒரு மாதிரி இருந்தா அந்த போஸ்டரை பார்த்தோன்னா இல்லப்பா 2 நாள் கழிச்சு வா, 4 நாள் கழிச்சு வாங்க, உட்காந்துருக்க போஸ்டரை வச்சே சொல்லிடுவாங்க. சில பேர்லாம் ஒரு 6 மாசம் கழிச்சு வந்து பாருங்க, 6 மாசத்துல ஆளே இறந்துருப்பான். அந்த மாதிரியும் நடந்திருக்கு. ஆமா சார், ஜாதகமே பார்க்க மாட்டாங்க. உள்ள என்ட்ரி ஆகி அவங்க பாடி போஸ்டர், அவங்களுடைய லாங்குவேஜ் என்ன கேட்கறாங்க, இல்லப்பா 2 நாள் கழிச்சு வாங்க, ஒரு 4 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த போஸ்டர் வந்தா மட்டும்தான் பார்ப்பாங்க. சார் நான் இப்ப போன வாரம் ஒருத்தருக்கு ஜாதகம் பாக்குறேன். பாக்குற 2 பேர் அமைதியா உட்காந்துருக்காங்க. கூட கூப்பிட்டு வந்து காலாட்டிக்கிட்டே இருக்காரு. கண்டினியூஸா காலாட்டுறாரு. அப்போ கண்டினியூஸா காலாட்டும் போது நாங்க எடுத்துக்கிட்டேன் வந்து அவர் வீட்டுல வந்து வடமேற்கு பிரச்சனை இருக்குன்னு நான் கிளியரா கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்ம மிதுனம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டீ பிரேக்ல நடந்த சம்பவங்கள் நிறைய பேசும்போது காணாத போன பொருள் பேசுறோம். அப்பதான் நான் யோசிக்கிறேன், எதுக்கு நம்ம மேஷம் முடிச்சோம், ரிஷபம் முடிச்சோம், மிதுனம் வரும்போது ஒரு காணாத போன பொருள் வரும்போதே சனியை பத்தி பேசும்போது சனி சம்பந்தப்பட்டது எல்லாமே வந்துருச்சு. ஏன்னா அதுதான் டிராவல் ஆகுது நம்ம கூட. அப்போ காணாத போன பொருள் ஒருத்தர் பேசுனா பரவாயில்ல, 2 பேர் பேசுறாங்க. அப்போ இந்த மிதுனத்துக்கும் காணாத போனதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு இந்த இயற்கை நம்மளுக்கு சொல்லுது. அப்படி சொல்லும் போது இது எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பார்த்தா, ஒரு வக்ரமான கிரகம் தன் பார்வையை பின்னோக்கி பார்க்கும் சில நூல் சொல்லுது. குருக்கு எப்படி 5 7 9 பார்வையோ அது வக்ரமான குருக்கு பின்னாடி 5 7 9 பாரு அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி வக்ரமான சனி தன் 12ஆம் வீட்டில் ஆதிக்கம் செலுத்தினாலும் தனக்குடைய 3 7 10 ஆகிய பார்வையால் தன்னுடைய ராசியே 10ஆம் பார்வையை பார்க்க போகுது. ரிவர்ஸ்ல தன்னுடைய 3ஆம் பார்வைய 8ஆம் இடத்தை பார்க்கும். தன்னுடைய மீனத்திலிருந்து ரிவர்ஸ்ல தன்னுடைய 3ஆம் பார்வைய மகரத்தை பார்க்கும். அது ராசிக்கு 8ஆம் இடமாகும். தன்னுடைய 7ஆம் பார்வையாக ராசிநாதனுக்கு 4ஆம் இடத்தை பார்க்கும். இதுதான் நான் யோசிச்சேன், காணாத பொருளை பேசுறமேன்னா அப்ப மிதுன ராசிக்கு வக்ர சனி 4ஆம் இடத்தை பார்க்கிறது. அப்போ அந்த வீடு சனின்னா வந்து பண்ணீங்கன்னா காணாத போவது, திருடு போவது அனைத்துமே நம்ம பேசுறோமே. இந்த சகுனம் எது நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், அடடா மிதுன ராசி அன்பர்களே, எந்த இடத்திலே நீங்க தோக்குறீங்களோ அந்த இடத்துல தான் வெற்றிக்கு உண்டான ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்பம். அதனால இந்த 138 நாள்ல நீங்க ஏதாவது இழந்து விட்டால் நீங்கள் கவலை கொள்ளக்கூடாது. 139வது நாள் உங்களுடைய வெற்றி பாதை தொடக்கம் என்பதுதான் நம்ம இப்ப மிதுனத்தை பத்தி பேச போறோம். அருமை 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 சார். ஒரு நிமித்தத்தை வச்சு இதை எடுத்தீங்க பாருங்க. ஆமா, நம்ம 99%
நிமித்தத்தையும் சகுனத்தையும் ரொம்ப அதிகமா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சூப்பர் சூப்பர். ஏன்னா இறைவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த நம்மளை சுத்தி சொல்லிக்கிட்டே இருக்காரு. பிரபஞ்சமும் அதான் சார் உணர்த்தும். அந்த இயற்கை நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை கூர்ந்து கவனிச்சா நம்ம பொழைச்சிக்கலாம் சார். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. சார் நம்ம ஃபோன் பேசுறோம், ஒருத்தர்கிட்ட கடன் கேட்கிறோம், சார் ஒரு 10 லட்சம் பணம் வேணும் அர்ஜென்டா அப்படின்னா, எதிர் வீட்டுல ஒருத்தர் பால்கனியில பேசிட்டு இருக்காரு, என்னைக்கா இருந்தாலும் அவனுக்கு ஒரு நாளைக்கு இருக்குடா, அவங்க ஒய்ஃப் வந்து தடுக்கிறாங்க, வேணாம் பேசாதீங்கன்னா அவங்க ஃபேமிலி, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் உனக்கு இருக்குடா, நம்ம ஒருத்தர்கிட்ட எழுப்பு கேட்கிறோம். சார் அந்த மாதிரி இடத்துல பணம் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்கா இருந்தாலும் நம்மள ஒரு நாள் அவன் வச்சு செஞ்சிருவான், பணம் கொடுத்துருவேன். இந்த இயற்கை சுத்தி நம்மள அப்படியே 24 மணி நேரமும் சில விஷயத்தை சொல்லுது. அதை கவனித்தால் நம்ம மாபெரும் வெற்றி சார். ஏன்னா காணாத போன பொருள் என்று ஜென்ரலா நம்ம பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் ஏன் மிதுன ராசி வரும்போது வரணும், கடகம் வரும்போது வரலாமே சார். வேற எந்த ராசிக்குமே 4ஆம் இடத்தை வக்ர சனி அவ்வளவு சீக்கிரம் பாக்குறது இல்லை. இதோட விட்டீங்கன்னா நம்ம துலாம் ராசிக்கு தான் மகரம் வரும். ஆனா மிதுனம் வரும்போது கரெக்டா வந்து சீட்டிங் ஆகும் போது, அப்போ நான் யோசிக்கிறேன், கரெக்டா 9ஆம் இடத்தை 12ஆம் இடமா சனி தான் நின்ற இடத்திற்கு 12ஆம் இடம், ராசிக்கு 9ஆம் இடம் தன்னுடைய பாக்கியம். 4ஆம் இடம் என்பது வீடு, சனியோடைய தன் ரிவர்ஸ் 3ஆம் பார்வை என்பது 8ஆம் இடம். 8ன்னா வெளியே போறது, தொலைஞ்சு போறது, மறைந்து போறது, காணாமல் போறது. 4ன்னா வீடு, 9ன்னா பாக்கியம். உன்னுடைய பாக்கியத்தை நீ இந்த நேரத்தில் இழப்பாய். 9, 8, 4 சார். லக்னத்தையும் பாக்குறாரு, தன்னுடைய வக்ர பயிரவே 10ஆம் பார்வையை பாக்குறாரு. அப்ப மிதுன ராசி நேயர்களே, நீங்கள் இந்த காலகட்டத்திலே ஒரு பொருள் காணாத போது, நகை காணாத போது, இல்ல ஒரு வண்டி காணாத போது, ஒரு பர்ஸ் காணாத போது, இல்ல ஒரு செல்போன் காணாத போது, சார் கையில போட்டு இந்த மோதிரம் கிளாஸ் செட்ல பாத்ரூம்ல விழுந்து விழுந்துருச்சு, இல்ல ஃபேஸ் கழுவும் போது எங்கேயோ உருவிடுச்சு, இதையெல்லாம் இறைவன் உங்களுக்கு பின்னால் வெற்றியை தருவதற்காக இப்பொழுது வாங்கிக் கொள்கிறான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சூப்பர் சார், சூப்பர் சூப்பர் சார். இந்த மாதிரி சனி வக்ர பயிற்சி நல்லா இருக்கும்னாங்க. இந்த மாதிரி நான் ஒரு 2 சவரன் நகை வந்து பேங்க்ல வைக்கலாம்னு எடுத்துட்டு போனேன், வழியில ஒருத்தன் அடிச்சிட்டான், உனக்கு 10 சவரம் கொடுக்கணும்னா அந்த 2 சவரத்தை எடுக்கணும். சார் ஒரு டேங்க்ல நம்ம தண்ணியை ஃபில் பண்ணணும்னா அதுல இருக்கிற தண்ணியை வெளியேற்றணும், காலி பண்ணாதான் ஃபில் பண்ண முடியும், மறுபடியும் ஃபில் பண்ண முடியும். அப்போ உங்ககிட்ட இருந்து வாங்குறாருன்னா ஏதோ கொடுக்கறதுக்காக தான் வாங்குறாரு. சார் இந்த இயற்கை செய்கின்ற ஒரு வேலையிலும் பல சூட்சமங்கள் இருக்கு. நிச்சயமா நிச்சயமா. அப்ப மிதுன ராசி நேயர்கள் யாராக இருந்தாலும், உங்களுக்கு சனி தான் நின்ற இடத்தில் 12ஆம் இடத்தில் ஆதிக்கம் செலுத்தும் பொழுது 9ஆம் இடம் வேலை செய்து தந்தைக்கும் உங்களுக்கும் மனக்கசப்பு வரலாம், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்போ தந்தை கோச்சிட்டு அண்ணன் வீட்டுல போய் தங்குவாரு. தந்தை கோச்சிட்டு போய் அண்ணன் வீட்டுல தங்கிட்டாரு, நம்ம பாவம் பண்ணிட்டோம், நம்ம மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம், இது எல்லாமே நீங்க போட்டு குழப்பிக்கவே கூடாது. ஒரு 138 நாள் தான், 139வது நாள் உங்க வெற்றி. உங்க தந்தையே வந்து உங்ககிட்ட என்ன பண்ண பாரு, என் சின்ன புள்ள தான்டா எனக்கு கடவுள்னு உட்காந்துப்பாரு. சூப்பர், புரியுதுங்களா? இல்லன்னா கூட அப்பா வேற இடத்துல இருந்தா கூட போன்ல பேசுறதா சண்டை ஆயிரும், பேசாம இருப்பாங்க. ஆமா, அப்பா நான் இந்தியாவுக்கு வரேன்பா அப்படின்னும் போது, அப்பா நீ என்கிட்ட சொல்லிட்டா வரும்போதெல்லாம் இந்த மாட்டி விட்டா நான் உனக்கு அக்கறைன்னு கேட்பாரு. ஏதோ ஒரு ஈகோ கிளாஷ். ஆமா, ஈகோ கிளாஷ். அப்போ இந்த மிதுன ராசிக்கு 8ஆம் இடம் நிறைய வேலை செய்ய போகுது. ஏன்னா காணாத போன பொருளை பத்தி நிறைய பேசிட்டோம் நம்ம, அதுவும் தங்கத்தை பத்தி பேசிட்டோம், அப்போ போனை பத்தி பேசுறோம். அப்போ இந்த 8ஆம் இடம் தன்னுடைய 3ஆம் பார்வை, வக்ரம் என்ன ரிவர்ஸ்ல 3ஆம் பார்வையை பார்க்கும்போது மகரத்தை பாக்குறாரு. அதே சனி வந்து கன்னியை பாக்குறாரு, மீனத்துல இருந்து கன்னி நேரா வக்ர 7ஆவது பத்தை பாக்குறாரு. 8ம் வேலை செய்யுது. இங்க பாத்தீங்கன்னா 4ஆம் இடமும் வேலை செய்யுது, ராசிக்கு 4, ராசிக்கு 8 ரெண்டுமே வேலை செய்யுது, 4, 8 வேலை செய்யுது. அப்போ கண்டிப்பா உங்களை விட்டு ஒரு பொருள் தொலைந்தால்தான் உங்களுக்கு யோகம். அதுக்கு நீங்களே தொலைச்சிட கூடாது. நான் போயிட்டு கடல்ல எதனா போட்டு வந்துடும், தயவு செய்து இந்த தவறை செய்யாதீர்கள். இயற்கையாக ஒரு மாம்பழம் பழுத்தால் அது சுவை வேற, நீங்க அறுத்து பழுக்க வச்சு அது சுவை. அருமை. இயற்கை கொடுக்கறத அது இயற்கையாவே கொடுக்கணும், அதை செயற்கையா நீங்க மாத்தக்கூடாது. சார் ஒரு குழந்தை இயற்கையாக பிரசவம் ஆகிறதுக்கும் நம்ம அறுத்து எடுக்கிறதுக்கும் வித்தியாசம். ஆமா, அதுவும் நேரம் குறிச்சு அறுத்து எடுக்கிறதுல நிறைய வித்தியாசம் இருக்கு. நினைச்சிட்டு இருக்காங்க மாறிடும். சார் நேரம் குறிச்சு அறுத்து எடுத்த எவ்வளவு குழந்தைகள் இன்னைக்கு சிரமப்படுத்த நான் பாக்குறேன். சார் நீங்க 27 நட்சத்திரத்துல ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் வச்சிருக்காங்க இறைவன் இருக்கு. சார் நம்மளே இவ்வளவு யோசிக்கிறோம், நம்ம எப்படி படைச்சவனுக்கு தெரியல. நிச்சயமா நிச்சயமா. அப்போ நீ எங்க சுத்தி எங்க வந்தாலுமே ஒரு செக் அங்க இறைவன் நிற்பான். அப்ப இயற்கையை என்னைக்குமே நம்ம செயற்கையா மாத்தக்கூடாது. இயற்கையா இருக்கக்கூடிய நீங்கள்
இந்த மிதுன ராசி நேயர்கள் யாராக இருந்தாலும் இப்ப பாருங்க, வீட்டுல வந்து நான் லோன் வாங்கிட்டேன் சார், கரெக்டா இந்த 4 மாசம் என்னால இஎம்ஐ கட்ட முடியல, நான் 4-8 வேலை செய்யுது, வீடு கையை விட்டு போயிடுமோன்னு பயப்படுறேன். வீடே கையை விட்டு போனாலும் நீங்க மிகப்பெரிய ஒரு பங்களால வசிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இறைவன் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போனு உங்களை முடிவு பண்ணிட்டாருன்னா இந்த வீட்டுல இருந்து வெளியே அனுப்பிச்சிருவேன். எப்பவுமே சார் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நடக்கிற சம்பவம், இன்னைக்கு நடக்கிறதோடைய சம்பவத்தோடைய ரிசல்ட் ஆஃப்டர் 10 இயர்ஸ் கழிச்சு தெரியும். அன்னைக்கு மட்டும் நம்ம இந்த தப்பை பண்ணாம இருந்தோம் இன்னைக்கு நல்லா இருக்கு மேடம். சில பேர் இப்படி யோசிப்பான், அன்னைக்கு நம்ம அந்த தப்பு பண்ணல இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கும், இப்படி யோசிப்பான். அதனால மிதுன ராசிக்கு வக்ர சனி 9ஆம் இடத்தில் தன்னுடைய 12ஆம் பார்வையில செலுத்துறதுனால முதல் விஷயம் தன்னுடைய பாக்கியம் என சொல்லக்கூடிய தந்தை வழி சொத்து, இஷ்ட தெய்வமே இந்த காலத்தில் கை கொடுக்காது சார். இந்த காலத்துல இஷ்ட தெய்வமே என்ன பண்ணுவோம், ஒருத்தருக்கு சாய்பாபா இஷ்ட தெய்வமா இருப்பாரு, வாரம் வாரம் போவார். டக்குன்னு இந்த 138 நாள் போக முடியாது போகும். டக்குன்னு இஷ்ட தெய்வத்துக்கு போது ஒருத்தர் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை அம்பல் கோயிலுக்கு போவார், டக்குன்னு இஷ்ட தெய்வத்துக்கு போக முடியாது போகும். இந்த 138 நாள் அந்த சோதனைகள் வரும். சோதனை 9ஆம் இடத்த ஒரு வக்ரமாயி பாக்குறாரு இல்லையா, வக்ரமானால இயல்புக்கு மாறானது. இயல்பா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கும் அது மாறி நடக்கிறது வித்தியாசம். அந்த சனி என்ன பண்றாரு, மறுபடியும் மகரத்தையும் பாக்குறாரு, கன்னியும் பாக்குறாரு, ராசிநாதனுக்கு 4-8 பாக்குறாரு. 4ன்னா வண்டி, 8ன்னா காணாது போறது சார். 4ன்னா வீடு, 8ன்னா நைட்டு. வீட்டை விட்டு வெளியே போய் நைட்டு தங்குற மாதிரி 4 மாசத்துக்கு ஷிஃப்ட் தூக்கி வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. அந்த இந்த பிரான்ச்ல ஆள் இல்லையா, போய் அந்த பிரான்ச்ல பாருவாங்க. இல்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து நைட் ஷிஃப்ட் ப்ராஜெக்ட் கூட மாத்தி சார்ப்பா, இந்த ப்ராஜெக்ட் இப்ப நைட்ல கொஞ்சம் ஆள் கம்மியா இருக்கு நீங்க சொல்ற மாதிரி. ஆமா, நைட் ஷிஃப்ட் ப்ராஜெக்ட், நைட் ஷிஃப்ட்ல பாருப்பா, இந்த பல்ல கடிச்சுக்கிட்டு இது ஒரு 138 நாளைக்கு மட்டும்தான் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு செஞ்சீங்கன்னா 139வது நாள் அதுக்குண்டான கூலி உண்டு சார். மிதுன ராசிக்கு மட்டும் இல்ல சார், மிதுன ராசியில ஒருத்தர் இருக்காருன்னா அவர் வீட்டுல கூட இது நடக்கலாம். இழந்தது எண்ணி வருத்தப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. இழப்பதுவே பெறுவதற்காகத்தான் நீங்க இழக்கிறீங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு தாரக மந்திரம் என்னன்னா, நாம் ஒரு விஷயத்தை பெறும்போதெல்லாம் பயப்படணும் சார், ஒரு விஷயத்தை இழக்கும் போதெல்லாம் சந்தோஷப்படணும். ஏன்னா இந்த இயற்கை என்ன பண்ணணும்னா, எது நம்மளுக்கு கொடுக்குதோ அதை விட 2 மடங்கு அதை எடுத்துக்கும். இந்த உண்மை நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு பெறணுன்ற எண்ணமே போயிடும். நம்ம ஒரு விஷயத்தை இழக்கிறோம்னா அதுக்கு ஈக்குவலா ஒரு விஷயத்தை பெற போறோம்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை நாம் பெறுகிறோம் என்றால் அதுக்கு ஈக்குவலா ஒன்று இழக்க வேண்டும். அதனாலதான் வெற்றி அடைந்தவர்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் போய் பாருங்க, ஒரு மிகப்பெரிய இழப்பு இருக்கும். பல்லாயிரம் பேருடைய ஹிஸ்டரியை பார்த்திருக்கேன். பெரிய லெவல்ல பிசினஸ்ல ஜெயிச்சவங்க, சினிமால ஜெயிச்சவங்க, இண்டஸ்ட்ரியில ஜெயிச்சவங்களாம் அவங்க வீட்டில் ஒரு இளம் வாலிபரோ இளம் பெண்ணோ இழப்பதையோ இல்ல திருமண வாழ்க்கை டிஸ்டர்ப் ஆவதையோ நாம் அடித்து சொல்ல முடியும். என்னால் எத்தனை ஃபேமிலி இருந்தாலும் நம்மளால காட்ட முடியும். இல்லாம யாருமே ஜெயிக்க முடியாது. ஒரு இயற்கை ஒரு டிஸ்டர்ப் உண்டு பண்ணுது, அதுக்கு ஈக்குவலா ஒரு பிரஷர் கொடுக்கும். இதான் உண்மை. அப்போ மிதுன ராசி யாரா இருந்தாலும் சரி, 4-8 வீட்டை விட்டு வெளியே போற சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது, வெளிநாடு போற வாய்ப்பு கிரியேட் ஆகும். 4-8 தாய்க்கு உடல்நிலை, தந்தைக்கு மகன கசப்பு, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல சிக்கல்கள், இல்ல சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல சிக்கல் தீருது. உங்களுக்கு வந்து கம்மியான சொத்து ஷேர் தராங்க, இன்னொருத்தர் அதிகமா எடுத்துக்கிறாரு, உங்களுக்கு உங்க சித்தப்பாக்கும் சொத்து ஷேரிங் வருது. ஒரு 20 சென்ட், சித்தப்பா 15 சென்ட் எடுத்துக்கிட்டாரு, உங்களுக்கு 5 சென்ட் தராரா, சந்தோஷமா வாங்கிக்கிங்க. உனக்கு 15 கிரவுண்ட் சென்னையில கிடைக்கும் சார். இதெல்லாம் நடந்த உண்மைகள். என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தவர் கேனடால, அவர் சொல்ற, நான் சொன்னேன் எப்பெல்லாம் நீங்க இடத்த வேணான்னு விட்டு இன்னொருத்தவங்க எழுதி கொடுக்குறீங்களோ உங்களுக்கு இடம் அமைன்னு. அவர் அப்ப சொன்னாரு, சார் நான் வேணான்னு எழுதி கொடுக்குறேன், இந்தியாவில எழுதி கொடுக்குறேன், கேனடால 2 கிரவுண்ட் இடம் வாங்கினேன் சார். எல்லா ஸ்டூடெண்ட் மத்தியிலையும் அவர் அந்த உண்மையான ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் இழப்பது அனைத்துமே நீங்கள் பெறுவதற்காக மட்டுமே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அருமை அருமை அருமை. அதனால இழந்ததை நினைத்து கவலைப்படக்கூடாது. பெறப்போகும் நாள் 139வது நாளில் இருந்து தொடக்கம். அந்த நாளை நோக்கி நீங்கள் பயணப்படுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கை வேணும். ஆமா, 4ஆம் வக்ரசனி 4ஆம் இடத்தை பாக்குறாரு. உண்ணும் உணவுல ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தா மட்டும் போதுமானது. இந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுறேன், அதை சாப்பிடுறேன், கடையில சாப்பிடுறேன், ஜங்க் ஃபுட் சாப்பிடுறேன், கொஞ்சம் குறைச்சிக்கலாம். கொஞ்சம் இந்த 4 மாசம் சார். இந்த மிதுன ராசிக்காரங்க நிச்சயமா இந்த 138 நாள்ல நிறைய பேர் வீட்டுல புதுசா கட்டில் வாங்கும்போது பெட் மாத்துவதெல்லாம் நடக்கும் சார். ஓ அப்படியா? நடக்கும். 4ஆம் இடத்தை வக்ரசனி பாக்குறாருல்ல, கண்டிப்பா 4ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள்ல நிச்சயமா அந்த பெட் மாறும். நிறைய பேர் நினைச்சுப்பாங்க 12ஆம் இடம் 4ஆம் இடம் மெயினா வேலை செய்யும். ஒருத்தவங்க 4ஆம் இடம்
அந்த பெட்டுக்கும் நாளுக்கும் சம்பந்தம் உண்டு. அதனால இந்த வக்ர சனி 4ஆம் இடத்தை பார்த்து இந்த பெட்டு மாறும், இல்லைன்னா நீ தூங்குற இடமே மாறும். ஒண்ணு நீ வேற பிரான்ச்சுக்கு போய் வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகி அங்க போய் தூங்கு, இல்லைங்க தூங்குற இடத்துல ஒரு சில மாற்றத்தை ஏற்படுத்து. இதெல்லாம் இயற்கையா நடக்கணும் சார், நம்ம மாத்துறது கிடையாது. இல்ல பார்த்தா கூட உங்க ஞாபகம் எல்லாம் கூட மாறும். ஆமா, பார்த்துருப்பாங்க ஆனா ஞாபகம் இருக்காது, ஆனா மாறும். அது இயற்கை அந்த வேலையை செய்யும். கிரகம் அது வேலையை செய்யாம விடாதுல்ல சார். யாரா இருந்தாலும் அந்த கிரகம் அது அந்த வேலையை செய்யும் சார், அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஜோதிடரே இருந்தாலும் அது அவர்களுக்கு அந்த விதி வேலை செய்தே தீர வேண்டும். இல்ல நம்ம ஒரு விஷயத்த மாத்திரலாம் அப்படின்னா இந்த உலகத்தையே நம்மளுக்கு ஏத்த மாதிரி மாத்தி கிரகத்தையே நம்ம குத்துல வச்சுக்கலாம். 4 குத்து குத்திட்டு போய் வேண்டுதல் பண்ணி மாறிட்டு. அதனால இந்த கிரகம் யாரா இருந்தாலும் விடாது. அதனால மிதுன ராசி யாராக இருந்தாலும் இந்த வக்ர சனி 10ஆம் இடத்தில் 9ஆம் அதிபதி இருந்து வக்ரம் ஆகுறார். 8, 9 கூட 10ஆம் இடத்துக்கு போயிட்டாரு, அவர் வக்ரம் ஆகுறாரு. வேலையில திடீர்னு உங்களை வேற இடத்துல தூக்கி போடுவாங்க சார். நல்லா பர்ஃபார்மன்ஸா இருக்கும், வேற இடத்துல வேலை அங்க போயிட்டு கொஞ்சம் பாருப்பா ஷார்டேஜா இருக்கு அப்படின்னும் போது நீங்க பயந்துடக்கூடாது. மறுபடியும் நீங்க போன இடத்துக்கு வந்துருவீங்க, ஒன்றும் பயம் வேண்டாம். தொழில புதிய விதமான சிந்தனைகளோ மாற்றங்களோ கொண்டு வர வேண்டாம். இந்த காலகட்டத்தில் அமைதியா இருந்துக்கணும். 8ஆம் அதிபதி போய் 10ஆம் இடத்துல உட்காந்து வக்ரம் ஆயிட்டான். நல்ல ஒரு டீப் திங்கிங் பண்ணி 8ன்னு ஆழமா சிந்திப்பது சார். 8ம் 12ம் சம்பந்தப்பட்ட டீப் திங்கிங், டீப் அனாலிசிஸ் திங்க் பண்ணி ஒரு விஷயத்த எதனா தொழில நம்ம மாத்தலாமோன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அது சொதப்பிடும். அப்படியே போடும். அது நார்மலா அதுவே இந்த 138 நாள் முடிஞ்சதும் ஒரு சரியான ஒரு சீருக்கு வந்து உங்களை ரிலீஃப் பண்ணிவிடும். உங்க கையை விட்டு எந்த பொருள் தொலைந்தாலும் நீங்கள் ஒரே விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க, உங்களுக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்க போகுது, அதுக்காக இந்த வக்ரசனி அதை எடுத்துக்கிச்சு, அதுக்கு நானா வாலண்டியரா போய் ஒரு பொருளை தொலைச்சிடன்னு தயவு செய்து அந்த முட்டாள்தனம் பண்ணிடக்கூடாது. அது தானா நடக்கும் சார். நிச்சயமா தானா நடக்கும். நிச்சயமா சார், நிச்சயமா. இப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார். நம்ம உறவுகளுக்கு வரும், இப்ப கல்யாணம் பாக்குற நேரத்துல பிள்ளைங்க பசங்க வீட்டுல இருப்பாங்க. இப்ப இவங்களுக்கு இப்ப ஜாதகம் கொடுத்து ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கும், இல்ல ஒரு கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ண நினைப்பாங்க. அது இந்த 110 நாள்ல செய்யலாமா? இப்போ இந்த வக்ர சனி காலங்கள்ல கல்யாணம் செய்யலாமா அப்படின்னா, இல்ல கல்யாணம் பேச்சுவார்த்தை எடுத்திருப்பாங்க. நான் பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருப்போம். சரி ஓகே இந்த காலத்துல பண்ணலாம்ல, முடிஞ்சு ஆடி முடிஞ்சுல ஒரு விஷயம் பண்ணலாம்ல, மிதுன ராசிக்காரங்க அதை பண்ணலாமா? சார் மிதுன ராசிக்காரங்க கல்யாணம் வந்து செய்யலாமா இந்த வக்ர சனி காலத்துல? சார் கல்யாணம் செய்வதற்கு கோச்சாரத்துல முக்கியமா நம்ம ஒரு விஷயத்தை குரு சுக்கிர மூடம்னு ஒண்ணு இருக்கு. குரு சுக்கிர மூடம், அதாவது குரு சுக்கிரன் இவங்க 2 பேரும் எப்பெல்லாம் சூரியன் கிட்ட ரொம்ப நெருங்குறாங்களோ தன்னுடைய ஒளியை இழந்து விடுவார்கள், தன்னுடைய சக்தியை இழந்து விடுவார்கள். அந்த மாதிரியான காலகட்டம் வரும்போது எந்த ஒரு, அதாவது கல்யாணம் மட்டும் கிடையாது, எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளும் செய்யக்கூடாது. குருவும் சுக்கிரனும் சூரியன் கிட்ட எவ்வளவு க்ளோஸா போறாங்களோ அது குரு சுக்கிர மூடம். அப்ப எந்த ஒரு சுபகாரியங்களும் பண்ணக்கூடாது. 1. 2வது, இப்ப நீங்க கேட்ட கேள்வி வந்து மிதுன ராசிக்காரர்கள் கல்யாணம் பண்ணலாம். ஆமா, அந்த வாரத்துல ஒரு வச்சிருப்பாங்க, இல்ல வேற ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, நடத்தலாமா? இப்ப அவங்க அந்த திருமண காலகட்டம் சார், ஒரு ஜாதகத்துல அவங்களுடைய லைஃப், திருமண லைஃப் நல்லாவே இருக்காது அப்படின்னு ஒரு ஜோதிடர் சொல்லிடுறாரு. அவங்களுடைய நவாம்சத்தை பாக்குறாரு, D9 சார்ட்டை பாக்குறாரு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 7ல ராகு கேது சனி ஏதோ இருக்கு, இல்லைன்னா லக்னத்துல ராகு கேது சனி, அப்ப கண்டிப்பா உன்னுடைய திருமண லைஃப்ல ஒரு சொதப்பல் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. இதையும் மீறி நாம் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னா நாம் நிச்சயமாக கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து அப்ப குறிக்கிற முகூர்த்தம் இருக்கு பாருங்க, அதுதான் சார் நம்மள ஜெயிக்க வைக்கும். அது நாள்லாம் பார்க்கணும் சார். சார் நாள் பார்த்து இப்ப எப்படி தெரியுமா சார், ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம் வரணும், நினைச்ச மண்டபம் கிடைக்கணும், இந்த மாதிரி பாக்குறாங்க. ஆனா இதெல்லாம் தவிர்த்து அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிச்சயமாக எந்த நட்சத்திரத்தில் அந்த ஒரு இடத்த நம்ம திருமணத்துக்கு சூஸ் பண்றோம்னு பார்க்கணும். திருமணத்தை குறிக்கக்கூடிய முக்கியமான 2 கிரகம் குருவும் சனியும். என்ன டைம்ல திருமணம் அப்படிதான் நம்ம கேட்போம், என்ன முகூர்த்தம் என்ன டைம் அப்படின்னு கேட்போம். நேரம் வந்துச்சுனாலே சனி. எந்த இடத்துல திருமணம்னு கேட்போம், எந்த இடம் வந்துச்சுனாலே அங்க குரு வேலை செய்வார். இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குரு சனி ரொம்ப முக்கியம் சார். ஒருத்தவங்களுக்கு கல்யாணத்தை நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குரு பார்வை வந்துருச்சு, குரு பலன் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா சனி சம்பந்தப்படாத தாலி கட்ட முடியாது. ஒரு ஜாதகத்துல கர்மக்காரகனாகிய சனிதான் முடிவு செய்கிறார், உன்னை யாரோடு சேர்ப்பது என்பது அவர்தான் தீர்மானம் செய்கிறார். சனி அந்தர நடக்கும், சனி சூட்சமா நடக்கும், சனி அதிசூட்சமா நடக்கும். சார் சனி புத்தி கிடையாது, சனி தசை கிடையாது, சனி அந்தரமும் கிடையாது,
சனி சூட்சமும் கிடையாது, சனி அதிசூட்சமும் கிடையாது சார். எனக்கு இப்போ கல்யாணம் ஆயிருக்கு. இப்போ உங்கள் கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நான் சொன்ன ஒரே கான்செப்ட், உங்களுக்கு தசையை நடத்தக்கூடிய கிரகமே போய் சனியோடைய சாரத்தில் இருக்கும், இல்லை சனியோடைய க்ளோஸ் டிகிரியில் இருக்கும், இல்லை சனியோடைய பார்வையில் இருக்கும். சனி சம்பந்தப்படாம கர்ம காரகன் சம்பந்தப்படாத நீ ஒருத்தருடைய கரம் பிடிக்க முடியும். நீ யாரை கரம் பிடிக்கணும், நீ யாரை கரம் பிடிச்சா உன்னுடைய கர்ம வினை கழியும், நீ எவ்வளவு பாவம் புண்ணியம் பண்ணிருக்க, நீ உனக்கு ஏத்த ஒரு பார்ட்னரை சேர்த்து வைப்பது அவர் வேலைதான். அவரு இல்லாம அங்க நடக்காது. அப்போ இந்த கோச்சாரத்திலே சனி வக்ரமான இந்த காலகட்டத்துல, இந்த வக்ரமான சனி அனைத்து ராசிக்குமே வக்ரம், மிதுனத்துக்கு மட்டும் கிடையாது, அனைத்து ராசிக்குமே வக்ரம். அப்போ அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே, மிதுன ராசிக்காரர்கள் திருமணம் ஆகக்கூடிய அவங்களுக்கு அவங்களுடைய தசா புத்தியில சனியோடைய புத்தி நடக்குதுன்னு வைங்க. சனியோடைய புத்தி நடக்குதுன்னா நிச்சயமா இந்த காலகட்டத்தை தவிர்க்க வேண்டும். அஷ்டமாதிபதி வக்ரம், 9ஆம் அதிபதி வக்ரம், 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துல தன் ஆதிக்க செலுத்துறார். 9ஆம் இடம் பயங்கரமான வேலையை செய்ய போகுது, இருதார அமைப்பை கொடுக்கும். மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்துல அந்த சனி வக்ர சனியோடைய முழு பலன் உண்டு. இருதார அமைப்பை அது கொடுக்கும். சரிங்க சார், அப்பயும் இல்ல பேசி முடிச்சு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இப்பதான் சார் வீடியோ பாக்குறேன், எனக்கு மண்டபத்தை கேன்சல் பண்ண முடியாது, சமையல்காரனுக்கு எதுவும் பண்ண முடியாது, இப்ப நான் பார்த்தேன் சொல்லியாச்சு, ஊர்லாம் சொல்லி பத்திரிகை அடிச்சிட்டு சார், நாங்க என்ன பண்றது சார்? கால விதானம்னு ஒண்ணு இருக்கு, கால விதானம் ஒரு புத்தகமே இருக்கு சார். முகூர்த்தம் குறிக்கிறது ஃபேஷன். அது நான் சொல்றேன் எல்லாமே ஓகே ரைட்டு. இந்த முகூர்த்த நேரம்னு ஒண்ணு இருக்கும்ல, இப்ப வந்து ஆடி மாசம் வச்சு, எப்பவுமே ஆடி மாசம் திருமணம் செய்ய பொறுத்த விட ஆவணியில பண்ணுவாங்க. மேக்சிமம் புரட்டாசிலையும் சில பேர் தவிர்த்துருவாங்க, ஆவணியில பண்ணுவாங்க. ஆவணியில பண்றாங்கன்னா காலையில 6 to 7:30 அப்படின்னு முகூர்த்தம் குடிக்கிறாங்கன்னு. சூரியன் வந்து சிம்மத்துல இருப்பார், முதல் 2 மணி நேரம் சூரியன் ஆவணி மாசம் சிம்மத்துல தான் உதயமாக போறார். கோச்சார லக்னம் சிம்ம லக்னத்துல நம்ம குறிக்கிறோம். அப்போ கோச்சாரத்திலே இருக்கக்கூடிய குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக சிம்மத்துக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பார். சிம்மத்துடைய 7ஆம் இடத்தை கோச்சார குரு பார்ப்பார். கும்பத்தை பாக்குறாருல்ல, கும்பத்தை பாக்குறாரு, லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை பார்த்துறாரு. அதுவே இவர்கள் ஒரு 7:30, 9, 10, 12 பண்றாங்க. இப்ப ஒரு துலாம் லக்னத்துல பண்றாங்க சார், திருமணம் பண்றாங்க, 9 மணி மேல 9, 10 பண்றாங்க. ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம், துலாம் லக்னம்னு வச்சுப்போம். குரு என்ன பண்றாருன்னா நேர தனுசை பார்ப்பாரு, கும்பத்தை பார்ப்பாரு, லக்னத்தை பார்ப்பாரு, 5, 7, 9. இப்ப இவங்க மாட்டிப்பாங்க. ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் சொல்றேன், மண்டபத்தை புக் பண்ணிட்டேன், வேற வழி இல்ல, மிதுன ராசி எனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னா, உங்களுடைய 7ஆம் இடத்தை ஒரு சுப கிரகம் பார்க்க போகுது. யாருன்னா குரு பார்க்க போறாரு. அவர் எப்ப பாக்குறாருன்னா காலையில கரெக்டா 2 மணி நேரம் மட்டும்தான் பார்க்க போறாரு. அதுக்கப்புறம் லக்னம் மாறிடும், கன்னி லக்னம் வந்துடும். அப்ப காலையில குடிக்கக்கூடிய முதல் அந்த 2 மணி நேரத்தில் இருக்கக்கூடிய ஸ்திர லக்னத்தில் நீங்கள் முகூர்த்தம் குறித்தால் தப்பிப்பீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த குருவோடைய பார்வை தான் இருந்த இடத்திற்கு இருந்து 9ஆம் இடம், ஆனா உங்க லக்னத்திற்கு அது 7ஆம் இடம். 7ஆம் இடத்தை குரு பாக்குறாருல, அப்ப பண்ணி சார் நான் காலையில எழுந்துக்க முடியாது, 7:30, 9 தான் சார். இது வாழ்க்கை. அந்த 2 மணி நேரம் நீங்க எழுந்து அந்த காலைல அந்த சிம்ம லக்னத்துல கல்யாணம் பண்ணி வாழ்க்கை ஃபுல்லா நல்லா இருப்பீங்க. 7ஆம் இடத்தை குரு பாக்குறாரு, அதை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கீங்களா, வாய்ப்பே கிடையாது. அதோட நீங்க வந்து உங்க 7ஆம் இடத்தை குரு பார்க்கணும்னா மறுபடியும் ஒரு ரவுண்ட் வரணும். அதனால அந்த கிழமையை எதுனா பாத்துங்க, நீங்க என்ன கிழமையில திருமணம் பண்ண போறீங்க, என்ன நாள், எந்த நாள்ல பண்ணவே கூடாதுன்றாங்க. ஆமா, என்ன நட்சத்திரத்துல பண்ண போறீங்க, இது ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஸ்பெசிபிக்கா உங்களுடைய நட்சத்திரம், அன்னைக்கு திருமணம் நடக்கக்கூடிய நட்சத்திரம், ரெண்டுத்தையும் போட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன். போட்டீங்கன்னா அது ஒரு கால்குலேஷன், கால விதானம் வாங்கி படிக்கணும் சார். ஒவ்வொரு பெற்றோர்களும் தாய் தந்தையரும் கால விதானத்தை வாங்கி படிங்க. குடும்ப ஜோதிடம் எப்படி ஒரு காலத்துல படிச்சாங்களோ அது கால விதானம் தேடி வாங்கி படிங்க. கால விதானம் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல. முகூர்த்தம் குறிப்பது எப்படி, உங்களுடைய ஒரு சார் நீங்க ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்றீங்கன்னா அந்த கோச்சார லக்னத்திற்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்கணும் சார். அந்த லக்னத்துல நீங்க வீடு பால் காய்ச்சணும்னு சொல்றேன் நான். அந்த டைம் வருது, அப்பதான் நீங்க பால் காய்ச்சணும். இப்போ ஒரு கல்யாணம் பண்றீங்கன்னா உங்களுடைய 7ஆம் இடத்தை அல்லது 2ஆம் இடத்தை கோச்சார குரு பார்க்கக்கூடிய லக்னமாக இருந்தால்
அந்த நீங்க கேட்ட அந்த சனி வக்ரம் கூட வேலை செய்யும், நிவர்த்தி ஆகும். இந்த ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. கஷ்டப்பட்டாச்சு, காலையில முகூர்த்தத்தை குறிச்சுக்கிங்க. முதல் 2 மணி நேரம் ஆவணி மாசம் சிம்மத்துல சூரியன் உதயம் ஆவாரு. ஸ்திர லக்னம் சார். சார் கல்யாணம் ஸ்திர லக்னத்துல பண்ண சொல்றேன். ஏன் இந்த கேள்வி கூட கேட்டேன்னா, குரு இருக்காரு, இப்ப மிதுனத்துல நிக்கிறாரு சார். தன்னுடைய 9ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பார்க்க போறாரு. ஆமா, அந்த ஒரு 2 மணி நேரத்தை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அடுத்தது வந்து இங்க வந்துருவாரு. எங்க வந்துருவாருன்னா நம்ம கன்னிக்கு வந்துருவாரு. இப்ப கன்னிக்கு வந்தாருன்னா 2ஆம் இடத்தை குரு பாப்பாரு. பண்ணலாமா? பண்ணலாம். ஆனால் இதை விட முதல் சிறப்பு எதுனா சிம்ம லக்னத்துக்கு தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அது. ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல உபய லக்னத்துல நீங்க குறிப்பதை விட காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்தில் குறித்து 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது மிகப்பெரிய சிறப்பு. 2வது ஆப்ஷனா வச்சுக்கலாம் நம்ம கன்னி லக்னத்தை. ஆனால் முதல் ஆப்ஷன் சிம்ம லக்னம் தான். சூப்பர் சார், சூப்பர் சார். இப்ப பார்க்க நம்ம ஒரு கொஸ்டின் வரும், ஒரு கேள்வி வரும் சார். மேஷத்துக்கு அங்க போக சொன்னீங்க, ராமேஸ்வரத்துக்கு. இப்ப மிதுனத்துக்கு நீங்க சொல்றதா ரைட் சார், நாங்க இழந்த பொருளை ஏத்துக்கிறோம், எங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க, ஒரு கோயில் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. சரி, அவங்களுக்கு என்ன கோயில் சார்? சரி, ரைட். நம்ம மேஷத்துக்கு ராமேஸ்வரம் சொல்லிட்டோம். அமைதியா இருந்துக்கங்க, அமைதியா இருங்க, அது போதும், ஜெயிச்சிருவீங்க. மிதுன ராசிக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்து கர்மஸ்தானத்தில் சனி இருந்து தன்னுடைய வக்ர பார்வையால 9ஆம் இடம், ராசிக்கு 9ஆம் இடத்தை பாக்குறாரு. சார் காசிக்கு போயிட்டு வந்துட சொல்லுங்க சார். காசி, ஓகே சார். கர்மத்துல சனி, 10ல சனி சார். 10ல ஒரு பாவி இருந்தா கொல்லிப்பட ஒரு புள்ளன்னு சொல்லி சில நூல்லாம் சொல்லுது. சில நூல் நம்ம நிறைய நூல் படிப்போம் சார், அது ஒரு நூல் சொல்லுது. 10ல ஒரு பாவி, 8ஆம் அதிபதி கெட்டு போயிட்டான், அவன் வக்ரமாயி அவனுக்கு 12ஆம் இடம் என்பது நம்மளுக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடம்னா டிராவல் சார், பிரயாணம். அதுவும் சனியோடைய வீடு, சனியோடைய வீடு, கும்பத்தோடைய வீடு சார். அப்படியே போய் காசில மட்டும் காலை வச்சுட்டு சார், எந்த ஒரு பரிகாரம் வேணாம். அதுல உங்க ஜாதகத்துல நீங்க மிதுன ராசியா இருந்து உங்க ஜாதகத்துல சனியும் கேதுவும் தொடர்பா இருந்து, இல்லைன்னா சனி கேதுவோடைய நட்சத்திரத்திலேயோ கேது சனியோடைய நட்சத்திரத்திலேயோ சார பரிவர்த்தனையாகி, இல்ல சனி தன் 3, 7, 10 பார்வையால உங்களுடைய ஜாதகத்துல கேதுவை பார்த்தாலோ, இல்ல உங்களுக்கு சனி தசையில கேது புத்தி, கேது தசையில சனி புத்தி நடந்தாலோ, இல்ல உங்களுக்கு சனியும் கேதும் எந்த கட்டத்துலனாலும் ஒரு கட்டத்துல இருந்தாலோ, இல்ல இப்ப உங்க கோச்சார சனி உங்க கேது பாக்குது, கோச்சார சனி மிதுன ராசி, நீங்க உங்களுக்கு வந்து மீனத்துல சனி இருக்க, அவரு வக்ரமாயி 3ஆம் பார்வையை மகரத்தை பாக்குற, உங்க மகரத்துல கேது இல்ல கண்ணியில கேது, எந்த பார்வையில கேது இருந்துச்சு, எப்படியோ ஒரு இடத்துல சனியை கேது காம்பினேஷன் ஆகுதுன்னா, நீங்க காசிக்கு போயிட்டு சிவபெருமானை பார்த்துட்டு சார் ஒரு 2 மணி நேரம் ஒரு நாள் பிச்சை எடுங்க சார். சனிக்கேதுக்கு பிச்சை எடுப்பதை தவிர வேற சிறந்த ஒரு பரிகாரம். ஏன்னா ஏன் பிச்சை எடுக்க சொல்றேன்னா, பிச்சை எடுக்கும்போது தான் என்ற ஆணவம் அகங்காரம் உடைகிறது. தான் என்ற ஆணவம் சனிக்கு பிடிக்காது சார், சுத்தமா பிடிக்காது. ஒரு டிரைவரை நீங்க வந்து தரகுறைவா வேலை பார்த்தீங்கன்னு, ஒரு வீட்டு வேலை செய்யறவங்கள நீங்க தரகுறைவா கீழே நடத்துனீங்கன்னா, ஒரு காலத்துல உங்ககிட்ட வேலை செஞ்சவன் கோடீஸ்வரனா இருப்பான், நீங்க எல்லாத்தையும் இழந்துட்டு ரோட்ல நிற்பீங்க. இதெல்லாம் நான் லைவ்ல பார்த்த உண்மைகள், இதெல்லாம் படிச்சதல்ல, இதெல்லாம் அனுபவத்தில் சொல்வது. உங்களுக்கு கீழகிறவன் சனி, அவனை நீங்க தூக்கி போட்டு மிதிச்சீங்கன்னா கண்டிப்பா நிச்சயமாக லைஃப்ல ஒரு நாள் நீங்க பதில் சொல்லியே தீர வேண்டும். நீங்கள் அந்த தான் என்ற ஆணவம் உங்களுக்கு உடையணும். அதுக்குதான் பிச்சை எடுக்க சொல்றோம். பிச்சை எடுப்பது சனியும் கேது சார். தனக்குள்ள தான் பெரிய ஆளு, தான் கொஞ்சம் சொசைட்டில மரியாதை இருக்கு, ஒரு 4 பேர் நம்மளுக்கு சலிட் அடிக்கிறாங்கன்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னா, அவர் ஒரு பப்ளிக்ல போய் பிச்சை எடுக்க முடியுமா? முடியாது, முடியாது. அந்த பிரஸ்டீஜ் இஷ்யூ இடிக்கும். அதை தாண்டியும் உடைத்து ஒருத்தன் போய் சரணாகதியா ஒரு டவுல போய்த்திட்டு உட்காந்து ஒரு பிச்சை எடுக்கிறானா, அந்த இடத்துல அவனுக்கு தான் என்ற ஆணவம் உடைகிறது. சனியால் ஏற்படக்கூடிய தாக்கம் முழுமையாக குறைகிறது சார். ஜோதிடர் சொன்னார்ன்றதுக்காக சும்மா ஒரு இடத்துல போய் டிப்டாப்பா ஃபேண்ட்டை போட்டுட்டு ஷூ போட்டுலாம் இருக்கக்கூடாது சார். சார் கிழிஞ்சு போன ஆடை நீங்க கிழிச்சு கூடாது. அதுக்கு எதையுமே நான் சொல்றது என்னன்னா, இயற்கையா அமையணும். நீங்க இயற்கையை சேர்க்க உங்க வீட்லயே எது பழசாக தூக்கி போட்டுங்க, ஒரு திருவோட எடுத்துன்னு போய் உட்காந்து நீங்க பிச்சைன்னு கேட்கக்கூடாது. அவங்களே போடுறவங்க போட்டோம், 10 ரூபாயோ 5 ரூபாயோ 1 ரூபாயோ போய் சாப்பிட்டுட்டு அந்த பிச்சை எடுக்கும் பொழுது உங்களுடைய ஆணவம் தான் என்ற அகங்காரம் உடையும். நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் நிச்சயமா உண்டு சார். நிச்சயமா சார். எல்லா நாளையும் காசுக்கு போக முடியாதுல்ல, இங்க ஏதாவது ஒரு கோயில் இருக்குமா? இப்ப சொல்றேன் பாருங்க, காசிக்கு நிகரான இடம் திருச்சியில ஓஎம்ஆர் சுடுகாடு. அந்த சுடுகாட்டு உள்ள 24/7 போன ஏரியும் சார். 24/7 மக்களும் வந்து தரிசனம் செய்வாங்க. அங்க ஒரு காலபைரவர் இருக்கார்.
ஓஎம்ஆர் சுடுகாட்டுல இன்னைக்கும் சுடுகாட்டு உள்ள நம்ம ஆட்கள் உள்ள போய் சாமி கும்பிடக்கூடிய ஒரே இடம் திருச்சி ஓஎம்ஆர் சுடுகாடு தான் சார். இங்க அப்படியே பணம் எரியும், இங்க பார்த்தா பூஜை நடக்கும். தெரியும் தெரியும், காலபைரவர். காலபைரவர் காசிக்கு நிகரான இடம் சார். அந்த இடத்துல போய் பைரவரை பார்த்துட்டு அப்படியே சரணாகதியா பைரவருக்கு எதனா ஒரு ரோஸ் மாலையோ பன்னீர் மாலையோ, எப்பவுமே ஒரு பெரியவர்களை குருவை நீங்கள் வணங்கும் பொழுது வெறும் கையில போகாதீங்க. போய் காசிக்கு நிகரான இடம் சார். என்னால காசிக்கு போக முடியாது, திருச்சியில் இருக்கிற ஓஎம்ஆர் சுடுகாட்டுக்கு போறேன், போங்க. அந்த சுடுகாட்டு உள்ள காலபைரவர் இருப்பாரு, போய் பாருங்க. பார்த்துட்டு நேரா திருவண்ணாமலை போய் ஒரு நாள் பிச்சை எடுத்துட்டு வாங்க, வேலையை முடிஞ்சு. அவ்வளவுதான். காசிக்கு போனா ஒரே இடம். இங்கன்னா இவரை பார்த்துட்டு திருவண்ணாமலை போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டுடுவாங்க. உங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா வேலை செய்யும். இதுக்கப்புறம் 130 நாளுக்கு அப்புறம் உங்க லைஃப் நல்லா பிரைட்டா இருக்கு சார். 138 நாள் கழிச்சு மிதுன ராசி மிகப்பெரிய ஜாக்பாட்டு காத்துட்டு இருக்கு சார். நிச்சயமா சார். முன்னாடி ஒரு வண்டி போயிடுச்சு, டேக் ஆஃப் ஆக போகுது. நீங்க கியூல நிக்கிறீங்க, அவசரப்படாதீங்க. அந்த வண்டி ஏறின பிறகுதான் நீங்க ஏற முடியும். இப்ப நீங்க அவசரப்பட்டீங்கன்னு வச்சுங்களேன், மோதிப்பீங்க. ஆமா, ஃளைட் அப்படித்தான். ஒரு ஃளைட் கிளம்பலாம், இன்னொரு ஃளைட் கிளம்ப முடியும். நீங்க டேக் ஆஃப் ஆகிறதுக்கு லைன்ல நிக்கிறீங்க, நீங்க எலிஜிபிள், டிக் அடிச்சிட்டாங்க, உங்க ஃளைட்ல எல்லாம் தரமா இருக்கு, ஃபியூவல் இருக்கு, எல்லாமே தரமா இருக்கு, தரமான வண்டி சார். முன்னாடி இருக்க வண்டி ஏறட்டும், அதுக்காக உங்களை வெயிட் பண்ண வைக்கிறான் இறைவன். நீ ஒரு பஞ்சர் ஆயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா பஞ்சர் ஆகலன்னா நீங்க அவசரப்பட்டு வண்டியை மூவ் பண்ணி ஆக்சிடென்ட் ஆயிடும். அதனால உங்களை இறைவன் என்ன பண்றாருன்னா பஞ்சர் ஆக்குறாரு. உங்களுக்கு வந்து டக்குன்னு ஃபிளைட்ல ஒரு இஷ்யூன்னு நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா இஷ்யூ இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க முன்னாடி டேக் ஆஃப் ஆகலான்னு போய் முன்னாடி இருக்கிற வண்டியில் இடிச்சிருவீங்க. அதனால மிதுன ராசிக்கு ஏற்படுகின்ற தடங்கள் தாமதம் அனைத்துமே சரியான நேரத்தில் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும், அதுவரை நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்றதுதான் இறைவன் உங்களை போட்டு அழுத்துறான் 138 நாள். அதனால இந்த அழுத்தம் என்பது சார், ஒரு நல்ல ஒரு பாலை போட்டு நல்ல அழுத்த கையை தீங்கன்னா பவுன்ஸ் ஆகும் சார். ஆமா ஆமா ஆமா. அந்த அழுத்தம் என்பதே பவுன்ஸ் தானே, எவ்வளவு அழுத்தமோ அவ்வளவு பவுன்ஸ் தானே. அதனால மிகப்பெரிய வெற்றி உண்டு. அது வந்து தன் 9ஆம் இடத்தை வக்ர பார்வையால சனி பார்க்கறதுனால தந்தை சார்ந்த விஷயங்களே மனக்கசப்பு ஏற்படும். நிச்சயமா முதலே சொல்லிட்டோம், அது பொறுத்துக்கு 110 நாள். ஆமா, சில பேருக்குலாம் ப்ரமோஷன் ஹைக்லாம் வரக்கூடிய இந்த 9ஆம் இடம் என்ன சொல்லக்கூடிய பதவி உயர்வு, 5ஆம் இடம் என்ன சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் லேக் ஆகும். ஆனா அதோட பெரிய பூம் கிடைக்கும். நிச்சயமா சார். நெஞ்சார்ந்த நன்றி சார். சுகமே சொல்லுங்க. நன்றி சார்.